ஒரு சூப்பர் கார் சால்ட் வாட்டர்ல ரன் ஆனா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு கார் இருக்கான்னு தானே கேட்குற? இருக்கு. சால்ட் வாட்டர்ல ஓடுற காரு எப்படி ப்ரோ எஃபிஷியண்டா இருக்குன்னு கேட்டேன்னா அதான் தப்பு. இதோட ஏர்லியர் ப்ரோட்டோடைப்ஸ் எல்லாமே 1060 ஹார்ஸ் பவர்னு சொல்றாங்க. சரி, ஸ்பீடு வேணாமா அப்படின்னு கேட்டா அதுவும் இருக்கு. 0 to 100 2.8 செகண்ட்ஸ்ல புகாட்டி ஷெரோனோட கொஞ்சம் கம்மி. அப்போ ரேஞ்ச் வேணாமான்னு கேட்டா ரேஞ்சும் இருக்கு. ஒரு தடவை டேங்க் ஃபுல் பண்ணா 1000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய ஒரு காராமா அந்த கார். அப்போ டாப் ஸ்பீடு கேட்டா டாப் ஸ்பீடு 350 380 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் போகக்கூடிய ஒரு கார். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இது ஆல்பபெட் சீரிஸ் லெட்டர் கியூ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா லேர்ன் வித் லோக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. இதோட கம்பைன் டார்க் பார்த்தா 8800 Nm. அப்போ பயங்கரமான கார் தானே இந்த காரு. இந்த கார்ல 4 வீல்ஸ்லயும் 4 மோட்டார்ஸ் இருக்கிறதுனால இன்சைனான கிரிப்பும் இன்சைனான டார்க்கும் இந்த கார் கொடுக்கும். இந்த ஆக்சலரேஷனை தாங்கணுன்றதுக்காகவே 2.3 டன்ஸ்ல இந்த காரோட வெயிட். இந்த காரோட ப்ரோட்டோடைப்ஸை ஜெர்மனில லிமிடெட் ரோட் டெஸ்டிங்க்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. இதுல ஃப்ளோ செல் பேட்டரிஸ் எல்லாமே லித்தியம் அயன் பேட்டரிஸோட சீக்கிரமா டீகிரேட் ஆகாதுன்னும் அதோட லைஃப் ஸ்பேன் லித்தியம் அயனோட ஜாஸ்தி இருக்கும்னு சொல்றாங்க தியரிட்டிக்கலா. இந்த கார்ல ஃப்ளோ செல் டெக்னாலஜி யூஸ் பண்றதுனால ஃபியூல் எக்ஸாக்டான சால்ட் வாட்டர் கிடையாது, ஆனா அயானிக் சால்ட் வாட்டர் லிக்விட்ஸ் தான் இந்த காரோட ஃபியூல்ஸ். இவ்வளவு சொல்லிட்டு அந்த காரோட பேரை சொல்லனா எப்படி? அந்த காரோட பேரு எக்வாண்ட். வீடியோ நல்லா இருந்துச்சுல? ஆல்பபெட் சீரிஸ்ல அடுத்த லெட்டர் என்ன? லெட்டர் ஆர். பயங்கரமான ஒரு காரோட வரேன், வெயிட் பண்ணி பாருங்க.